இந்த நாட்களிலும் கடந்த சில வாரங்களாய் ஒரு 5 வாரங்களுக்கு மேலே உங்களோடு கூட இந்த வேதாமத்தில் அற்புதங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். இதை பேசும்பொழுது ஒருவேளை அப்படி சிந்தனையில் இதனால காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை கேள்விகள் இருந்தாலும் விசுவாசமாய் கர்த்தர் பேசுகிறதை பெற்றுக்கொண்டே இருங்கள். ஆமேன். நிச்சயமாக உங்களுடைய அற்புதம் உண்டு. ஏனென்றால் வேதாமத்தில் எழுதப்பட்ட ஒரு சரித்திரம் மாத்திரமல்ல, இயேசு வாழ்ந்த நாட்களிலே திரளான அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி இந்த வேதாமத்தில் புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து அன்றைக்கும் ஆவியானவராய் அசைவாடி பல அற்புதங்களை தண்ணீரை இங்கே தண்ணீரை திராட்சசமாக மாற்றுறாருன்னா அங்கே தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில் என்னதுங்க? தண்ணீர் ஜனங்களுக்கு தேவைப்படுதுன்னா கசப்பை தூக்கி மதுரமாக மாற்றிடுவார். அல்லேலூயா. இங்கே தண்ணீரை திராட்சரசம் என்ன திராட்சரசம் தேவைனாலும் அது தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றி கொடுத்தார். இப்படி அற்புதங்கள் எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு எந்தெந்த தேவைகளுக்கு வேண்டுமோ. ஏனென்றால் இங்கே அமர்ந்திருக்கிற நாம் எல்லாருக்கும் ஒரே விதமான தேவை அல்ல, எல்லாருக்கும் வித்தியாசமான தேவைகள். ஒருத்தருக்கு சமாதானம் வேணும், ஒருத்தருக்கு பணம் வேணும், ஒருத்தருக்கு சுகம் வேணும், ஒருத்தருக்கு ஒரு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு வளர்ச்சியை அதை நடக்கணும். இப்படி பல காரியங்களையும் நாம் வைத்திருக்கிறோம். ஆனாலும் இந்த காலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் இந்த ராத்திரியிலும் கூட நமக்கு இந்த அற்புதங்கள் என்ன சொன்ன இல்லையா, எழுதப்பட்ட அற்புதங்கள் 37 இருந்தாலும் எழுதப்படாத அநேக அற்புதங்கள் இந்த புஸ்தகத்தில் ஒருவேளை இது விவரித்து எழுத முடியவில்லை என்றாலும் அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்தது மாத்திரமல்ல, நான் சொன்னது போல் பழைய ஏற்பாட்டில். ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்த சில அற்புதங்களை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கடந்த வாரங்கள் உங்களோடு கூட ஐ ஸ்போக். அதுவும் இந்த மாதங்களிலே தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு இதே தான் திரும்ப என் விசுவாசத்தில் அதிலேயே உறுதியாக நில்லுன்னு கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த மாதத்தில் there will be supernatural encounters. அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்திப்புகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமாம், அது எப்படி நடக்கும்? இயற்கைக்கு அப்பாற்பட்டதுக்கு நமக்கு ஒரு விளக்கம் இருக்காது. ஆனால் கர்த்தர் அதை ஒரு வழியில் வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய சிந்தனைக்கு மேலாய் கர்த்தர் செய்கிறதாய் இருக்கும். கடந்த வாரங்கள் உங்களோடு சொன்னேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய தேவையை ஆண்டவர் அற்புதமாய் சந்தித்தார். இயற்கையில் சந்திக்கக்கூடியது என்னவென்றால், 5000 பேருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சமைச்சு போடணும். ப்ரொவிஷன் வாங்கினது என்ன பண்ணியிருக்கணும்? சமைச்சு போட்டிருக்கணும். ஆனால் கர்த்தர் சந்தித்த அந்த தேவை எப்படி இருந்தது என்றால், சமைக்கலை, ப்ரொவிஷன் வாங்கிறது கடைக்கு போல. அவர்கள் எல்லாரும் செய்து கொண்டே இருந்தார். அங்கிருந்த ஒரே ஒரு பையன்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஒரு சாப்பாடு தான் அவனுக்குரியது தான். அதை எடுத்து ஆசீர்வதித்து அவ்வளோ பேரும் சந்திக்கத்தக்கதா, அவ்வளோ பேரும் போஷிக்கப்படத்தக்கதாய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தேவையை அற்புதமாய் சந்தித்தார் என்று கடந்த வாரங்கள் உங்களோடு கூட சொன்னேன். அல்லேலூயா. ஆனால் தான் சொன்னேன், ஆண்டர் பார்த்திருக்க, ஆண்டர் செய்வார், இயேசு செய்வார் என்று நம்பிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசு செய்வார் என்ற நம்பிக்கை ஒரு நாள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை விட்டுறக்கூடாது. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கும் பொழுது ஆமென். நான் இந்த நாட்களில் இந்த அற்புதங்களை விளக்கவோ இதை கதையாய் சொல்லவோ நான் நிற்கவில்லை. சில நேரங்களில் அதை கதையாக விளக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏனென்றால் கதை என்றால் சற்று புரிந்து கொள்ளும்படிக்கு இங்கே 1-2 பேருக்கு, கொஞ்சம் பேருக்கு இந்த வேதாம்பத்தில் இந்த பகுதியெல்லாம் ஒருவேளை வாசிக்காமலே இருந்திருக்கலாம். அதனால் அவர்களுடைய நாலேஜுக்காக, அவருடைய ஞானத்துக்கு மாத்திரமல்ல, அவர்கள் சற்று புரிந்து கொள்ள இந்த வசனம் எப்படி இது செயல்படுத்தி இது எப்படி நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக சில காரியங்களை விளக்க வேண்டிய கட்டாயம். இது ஒரு கதை தெரிந்தால் இந்த கதையில் பேசுகிறாரா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதை கேட்டு போயிடாதீங்க. இதே விசுவாசம் எனக்குள்ளே இருந்தால் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் என் தேவனால இன்றைக்கும் ஆகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் அப்படிதான் என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வருகிறார் இருக்காரு. இதை இன்றைக்கு நான் பேசுகிற இந்த பகுதியானது இல்லை இந்த வார்த்தையானது இந்த வேதாமத்தில், அதாவது இந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் 3 இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயுல இருக்குது, மார்க்ல இருக்குது, லூக்காவிலையும் இருக்கிறது. ஆனாலும் நான் அதை 3 இடங்களில் வாசித்தாலும் லூக்காவில் இருக்கிறதை எடுத்து சற்று கொஞ்சம் ஆழமாய் பேச அல்ல புரிந்து கொள்ள இன்னும் கூட அதில் கொஞ்சம் விவரங்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே நான் இன்றைக்கு அதை இந்த இடத்துலேருந்து பேச கர்த்தர் உதவி செய்வாராக. அடுத்த ஒரு சில நிமிஷங்கள் கொஞ்சம் கவனத்தை மாத்திரம் செதற விட்டுறாதபடிக்கு கதையும் கேளுங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் எதை உங்கள் வாழ்க்கையில் செய்யணுன்ற
ஒரு வைராக்கியத்தோடு கூட நீங்கள் இன்றைக்கு அமர்ந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை உங்களுக்காய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, ஒரே அதிகாரத்தில் வெவ்வேறுபட்ட காரியங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் இந்த முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பேச. ஆமென். பாருங்க, இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன், ஆமென், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இன்றைக்கும் செயல்படுகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமை ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்ப முடியும், மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப முடியும். அல்லேலூயா. தேவைகளை சந்திக்கவும் முடியும். ஒன்றுமே இல்லாததில் உருவாக்குகிறதுக்கும் அந்த வல்லமைக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய வல்லமை செயல்படுகிறதா இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துடைய இந்த 8வது அதிகாரங்களில் இதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் பாருங்க, இந்த பகுதியில் பல காரியங்களை இயேசு செய்து முடித்த பிற்பாடு இங்கே ஒரு மனுஷனை, if I have to term this in English, ஆமென், இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், your desperation in faith, ஆமென், உங்களுடைய விசுவாசத்தில் இருக்கிற அந்த வைராக்கியம், அந்த உறுதி, அந்த எதிர்பார்ப்பு, ஆமென், டெஸ்பரேட். இன்னைக்கு யாரெல்லாம் டெஸ்பரேட்டா இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியம் என்ன, நமக்கு இருக்கிற எல்லா குணாதிசயங்கள ஒரு முக்கியமான இந்த குணாதிசயம் எல்லாருக்குமே இருக்குது. இது டெஸ்பரேஷன். ஆமென். டெஸ்பரேஷன். எனக்கு இது நடக்கணும், இன்னைக்குள்ள ஆகணும், இந்த காலத்துக்குள்ள இது நடத்தினா பண்ணோம், நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு வைராக்கியம், ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கிறது. இந்த மனுஷனுடைய இந்த சூழ்நிலையை பார்ப்பீர்கள் என்றால் அவருக்கு ஒரு பயங்கரமான நெருக்கடி. என்னவென்றால் அவருடைய மக ஒரு பகுதியில் வாசிக்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மத்தேயில வாசிங்கன்னா அது மரிச்சிட்டாலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே லூக்கால நம்ம வாசிக்கும் பொழுது 8வது அதிகாரங்களில் கிட்டத்தட்ட இந்த 40ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 40ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு திரும்ப வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காய் காத்திருந்தபடினாலே அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களோ, அவர் பல காரியங்களை செய்து கொண்டே இருந்தபடினாலே அவர்கள் இயேசு எப்போ வருவார், எதை செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்பொழுது 41ஆம் வசனத்தில் லூக்கா 8:41 வாசிக்கிறேன் திரும்ப. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவன் என்ன சொல்றான், என் மக 12 வயது உள்ள ஒரு என்னுடைய மகள் என்ன பண்றா, ஒரே மக மரண அவஸ்தையாய் இருந்தபடினாலே ஆண்டவரே நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்க, என் பிள்ளைய தொட்டீர்கள் என்றால் ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். இன்றைக்கு அப்படிதான் அநேகர் நம்ம என்ன பண்றோம், பல சூழ்நிலை, நான் சொல்றது வெவ்வேறுபட்ட சூழ்நிலையுடைய நிர்பந்தத்தோடு கூட இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இயேசு எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்வாரா? ஆமென். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ராத்திரில் இருப்பீங்கன்னா, அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே பெருகி கொண்டே தான் இருக்க வேண்டும். ஆமென். இந்த சம்பவத்தில் நான் வாசிக்கும் போது வெவ்வேறுபட்ட, அதனால தான் நான் சொன்னேன், your desperation in faith will open the doors of your destiny. ஆமென். அதை நோட் பண்ணிங்க, எழுதி வச்சுங்க. ஆமென். என்னுடைய அந்த விசுவாசனுடைய அந்த வைராக்கியமானது, ஆமென், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாய் என்னுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து விடும். என் அற்புதத்தின் கதவுகளை அது என்ன பண்ணும், திறந்து விடும். your desperation in faith, நீங்கள் விசுவாசிக்கிற அந்த வைராக்கியமானது நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற கதவை அது திறந்து விடும். அல்லேலூயா. எதிர்பார்க்கிற கதவு, எந்த கதவு, வெவ்வேறுபட்ட, நான் சொல்லல, இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு வெவ்வேறுபட்ட கதவுகள் திறக்கப்படும்படிக்கு காத்திருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கதவு இல்லை. எந்த கதவையும் திறக்கிறது ஆண்டவரால் முடியும், அந்த தேவனால முடியாது என்பது எதுவும் இல்லை. அங்க திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வசனத்தை வாசிக்கும் போது 40ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் பார்த்தீங்க, அவங்க என்ன பண்ணாங்களா, வந்தபோது ஜனங்கள் எல்லாரும், there were many people, they were waiting for their doors to be open. அவர்களுடைய கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனையோடு இருக்கிறாங்க. சிலர்கள் அவனுடைய தேவையுடைய உச்சம் பெருகி கொண்டே இருக்கும் பொழுது மற்றவருடைய தேவை நமக்கு பெருசா தெரியாது. நம்ம தேவை தான் முதல்ல சந்திக்கப்பட வேண்டும் என்று நமக்கு அந்த தேவையுடைய அந்த அது என்ன சொல்றது முக்கியத்துவம், அதனுடைய வேதனை இல்லை அதனுடைய என்ன சொல்றது ஆழம் நமக்கு அதிகமாக இருக்கிறபடினால அந்த தேவை எப்படியாவது சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றோம், வைராக்கியமாய் அநேக நேரங்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். அப்படிதான் இங்க வந்தவர்கள்லாம் யாருக்கும் எந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது நடுவில் ஒருத்தர் வராரு, ஸ்பெசிஃபிக்கான கேஸ் வருது. என்ன சொல்றாரு, அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவன் ஆலயத்தில் ஒரு நல்ல ஒரு பணியில் இருக்கிறான். ஆலயத்தில் அவன் எப்படி சொல்றதுங்க,
ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு சபையிலே ஆலயத்துக்குள்ளே அவன் ஒரு நல்ல என்ன சொல்றதுங்க ஜெபிக்கிறவனாய் ஒரு ஆலயத்தில் கலந்து கொள்கிறவனாய் அவன் ஜெப ஆலய தலைவன் சொல்லியிருக்குது. அப்படின்னா நிச்சயமா என்ன சொல்லுதுங்க, இன்னும் கூட நம்ம இதில் விளக்கணும்னா ஒரு மூப்பரை போல அவர் ஒரு தலைவராய் அந்த சங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இயேசு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஓடி வருகிறார். வரும்பொழுது அவன் கேட்கிறத பாருங்க, அந்த 41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவன் என்ன பண்றான்? ஆமா, இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்? 2வது பாருங்க, 42ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். விழுந்து 42ஆம் வசனத்தில் பார்க்குறீங்க, வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்றோம்? அப்படிதான் என்ன பண்றோம்? அநேக நேரங்களே நம்முடைய டெஸ்பரேஷன். இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் நான் திரும்ப உங்களுக்கு ஆழமாய் திரும்ப பதியம் படிக்க சொல்றேன். தமிழுடைய மொழியாக்கம் சரியான மொழியாக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லைன்னாதுங்க, உங்க வைராக்கியம், உங்களுடைய என்ன சொல்றதுங்க, அந்த வார்த்தைக்கு டெஸ்பரேஷன் இன்னொரு வார்த்தை என்னதுங்க, தீவிரமான ஒரு சந்திப்பு, தீவிரமா இன்னைக்கு கட்டாயமா அது நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த முக்கியத்துவம், அது உச்சம் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதற்கு ஒரு பதில் நிச்சயமாய் வரும். Hallelujah. Your desperation, let me tell you again, will open the doors of your destiny. Hallelujah. உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வருங்காலம், உங்களுக்கு சந்திக்கப்பட வேண்டிய அந்த அற்புதத்தின் கதவை அது திறந்து விடும். Hallelujah. வேற யாரோ ஜெபிக்கிற ஜெபத்தினால் அல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய வைராக்கியம் என் எதிர்பார்ப்புக்கு பதிலாய் மாறும். அல்லேலூயா. அப்ப இந்த மனுஷன் வரும்பொழுது அவன் செய்கிற 2 காரியத்தினுடைய செய்கைகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் விழுந்து வேண்டிக் கொண்டான். சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி எத்தனை பேர் அப்படி இல்லை, நடந்தா நடக்கட்டும் பார்க்கலாம், எப்போ நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது டெஸ்பரேஷனுடைய அடையாளமாக இருக்காது. ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் நீங்கள் ஒருவேளை ஒரு டெஸ்பரேட்டா, ஆமென், இன்றைக்கு நடக்கணும், இந்த ராத்திரி என்னுடைய அற்புதத்தின் ராத்திரி, இன்றைக்கு ஆண்டவர் எதையாவது எனக்கு நிச்சயமாய் செய்து அந்த பதிலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இது நடந்துட்டே இருக்குது. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு நோக்கி ஜெபம் பண்ணி இருக்கும்போது அதை திசை திருப்பறதுக்கு ஏதாவது நடந்துட்டே தான் இருக்கும். இந்த சம்பவத்திலையும் அது நடக்குது பாருங்க. அவர் என்ன பண்றாரு, வந்தாரு, ஏசாமியை பார்த்தாரு. ஏசாமியுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அவர் எப்போ போனாலும் கூட்டம் நெருக்கம். அவர் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும், நான் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்றதே பெரிய விஷயம். இவர் ஒத்துக்கிட்டு என்ன பண்றாரு, கேட்ட உடனே தன் வீட்டுக்கு வரும்படிக்கு அவனை வேண்டிக் கொண்டான். அப்படின்னா அந்த அடுத்த வரிகள் சொல்லுது, அவர் போகையில், அப்படின்னா அது வீட்டுக்கு வர்றதுக்கு அவர் ஒத்துக்கொண்டார்னாவே பெரிய சூப்பர் பா, ஏசாமி வராருப்பா, இனிமேல் பரவாயில்ல போடும்போது இப்ப நடுவில் என்ன நடக்குது, there's a lot of distraction. சொல்லுங்க, டெஸ்பரேஷன் இருக்கிற இடத்துல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துனே இருக்கும். சொல்லுங்க, என்ன வரும்? சலசலப்புகள் இல்ல, நிறைய நேரத்தில் நாம எதிர்பார்த்து அப்பதான் என்ன பண்ணுவோம், திசை திருப்புறதற்காய் பல காரியங்கள், நம்மளுடைய விசுவாசத்தை அலக்கழிக்கிறதுக்கு பல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இல்லையா? அவரு வீட்டுக்கு கூட்டு போறாரு, எப்படி இருக்கும் அவர் யோசிச்சு பாருங்களேன். இவரு வீட்டுக்கு கூட்டு போறாரு, அவரு கொஞ்சம் ஒரு மாதிரி சொசைட்டியில் கொஞ்சம், அதாவது அதுவும் முக்கியமாக அன்றைக்கு இருந்த அந்த சொசைட்டியில் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு இதில் இருந்திருப்பார். அதனால இவர் கூப்பிட்டாரு. இவர் என்ன பண்றாரு, போகும்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சரிப்பா அவர் கூட்டு போறாருன்னு விடல. இங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். ஏன்னா இந்த சந்தத்தை பேசினா இப்போ அதனுடைய நேரத்தை இது என்ன பண்றோம், எடுத்துரும். ஏன்னா இந்த பிரசங்கம் இதுக்கு பேசுறதுக்கு ஒரு காரியம் இருக்குது. இப்போ என்ன பண்ண, நடுவில் போறாரு, சரி தெரியாதவர்களுக்காக சொல்ற போகும்போது அங்க ஒரு அம்மா ரொம்ப வேதனையா, ரொம்ப வருஷமா 12 வருஷமா என்ன பண்ணுது, இவர் எப்படா வருவார், அது ஒரு டெஸ்பரேஷன்ல இருக்குது. யோசிச்சு பாருங்க. என்னதுங்க, இன்னைக்கு சுத்தி மனுஷனுக்கு அன்னைக்கு மாத்திரம் இல்லை, ஏசாமி 2000 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சரித்திரத்தில் சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே, சரி 2000 ஆண்டு ஆயிடுச்சு. 2000 ஆண்டு ஆனாலும் இன்னைக்கும் டெஸ்பரேஷன் ஆஃப் எவ்ரிபடிஸ் நீட் இஸ் நெவர் கம் டவுன். எவ்ரிபடிஸ் நீட் இஸ் டெஸ்பரேட் நீட். இன்னைக்கு இருக்கிற எல்லாருடைய தேவைகள் என்னதுங்க, ரொம்ப தீவிரமான தேவை தான். ஆமேன். அப்படிதான் இன்னைக்கு நான் வண்டி ஓட்டுறவங்களோட அப்படிதான் பார்ப்பேன். ஸ்கூலுக்கு போறணும் அப்படிதான் ஓட்டுறான், வேலைக்கு போறணும் அப்படிதான் ஓட்டுறான், சும்மா போகுது ஷார்ட்ஸை போட்டு போற சில பசங்க அப்படிதான் ஓட்டுறான். இப்படி இன்னைக்கு டெஸ்பரேட்டா தான் இருக்கிறான், எங்க போறதுக்கும் அப்படிதான். இன்னைக்கு என்னதுங்க, மனுஷனுடைய தேவைகள் அவ்வளவு தீவிரமாய் தான் இருக்கிறது.
யாருக்கு அவங்களுடைய தேவை, ஒவ்வொருத்தருடைய தேவை அது குறைவானது அல்ல, அவருடைய தேவை அவர்களுக்கு முக்கியமானது. இங்க நடக்கும் பொழுது பாருங்க, இந்த அம்மா என்ன பண்ணுது, வருது, இதுக்கு ஒரு பயங்கரமான வியாதி ரொம்ப வருஷமா இருக்குது, 12 வருஷமா இருக்கிற வியாதி வந்துச்சு. அங்க போய் என்ன பண்ணுது, அவருக்கு அந்த கூட்டத்தில் தொட்டுச்சு. இதை ஏற்கனவே சில நேரங்களில் பிரசங்கித்து இருக்கிறேன். வேறொரு வாய்ப்புல ஒருவேளை இதை இன்னும் அதிகமாக விளக்க உதவி செய்வாராக. எல்லாம் நடந்துச்சு. ஏசாமிக்கார் யார் என்ன தொட்டது, அவங்களுக்கு அற்புதமே நடந்து முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும்பொழுது பாருங்க, there was destruction. At the same time, look at that. 49 வசனத்து வரைக்கும் விட்டுருங்க, அப்புறம் வீட்டில் வாசிங்க, அப்புறம் திருப்பி இன்னொரு கட்டத்தில் பேசும்போது பார்க்கலாம். 50 வசனத்துக்கு 49 வசனத்துக்கு வருவோம். 49 வசனத்தில் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், ஆமென், அங்கே ஒரு விசுவாசத்தை பேசுறாரு. அங்கே பயங்கரமாக ஒரு விஷயம் நடந்திருக்குது, ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. 12 வருஷம் ஒரு அம்மாவுக்கு இருந்த ஒரு வியாதிலாம் சரியாயிருக்குது. ஆனால் இப்படி நடந்து பேசி கொண்டிருக்கையில், இதெல்லாம் அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு பேசி இருக்கும்போது, ஜெபாலய தலைவனுடைய வீட்டில் இருந்து என்ன பண்ண, ஒருத்தனை வந்து அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டாங்க? அதனால என்ன பண்ணாதீங்க, உங்க டெஸ்பரேஷனை விட்டுட்டு என்ன பண்ணுங்க, இனிமேல் ஆக வேண்டியது என்ன பண்ணுங்க பாருங்க. A lot of time there is a lot of distraction that is there to divert your desperation in God. யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க? திரும்ப சொல்றேன், there is a lot of things that will divert your faith. நிறைய நேரங்களில் என்னுடைய விசுவாசத்தை திசை திருப்பும்படிக்கு, விசுவாசத்தை இழந்து போகிறதற்காய் பல சம்பவங்கள் என்னை சுற்றிலும் நடந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் என்னுடைய தீவிரமாய் அவரை நான் பற்றி கொண்டு அவர் செய்வார் என்று விசுவாசித்து கொண்டிருக்கிறதை ஒரு நாளும் விடாம நான் தீவிரமா அவரையே நோக்கி கொண்டிருக்கும் பொழுது என் அற்புதம் நிச்சயமா எனக்கு உண்டு. யார் என் கூட இருக்கிறீங்க? There's a lot of diversions. There will be a lot of distractions. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அதுவும் இன்றைக்கு பல காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கும் போது, நம்ம பிரச்சனை மாதிரியே இன்னொருத்தருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும். ஒருத்தருக்கு அற்புதம் நடந்திருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு பக்கம் விசுவாசிக்கிற மாதிரி இருக்கும், அவருக்கு சுகம் வந்துச்சா, இன்னொருத்தர் சொல்லுவாங்க 3 நாளே செத்து போயிட்டான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறது, சுகம் வந்துடும். ஆமா ஆமா, ஒருத்தர் சாட்சி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஆமா கர்த்தர் என்ன பண்ணாரு, என்ன சுகப்படுத்தினார். அதை கேட்டுட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் செத்து போயிட்டான் போது எப்படி இருக்கும்? நிறைய நேரத்தில் there will be a lot of distractions. Hallelujah. But you can never give up on your desperation on God and desperation in your faith. Hallelujah. நீங்க யவீரு வந்த நோக்கம்னா எவ்வளவு தூரம் வந்தாரு, மருத்துவமனை கூட்டு போல. இந்த சம்பவத்தின்படி நான் சொல்றேன், மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போல, வேற எந்த ஒரு மெத்தடையும் அவர் ட்ரை பண்ணல. அவர் வந்தது இயேசு நண்டையில வந்தால் இயேசு சுகம் தருவார், அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. யாரையும் கூட இருக்கிறீங்க? அப்போ வந்தது இதுதான், நம்ம பிடிச்சிருக்கிற விசுவாசம் இதுதானா, இந்த விசுவாசத்திலே நாம உறுதியாய் நின்றால் தான் ஜெயம் நமக்கு வரும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம 10 மெத்தடையோ 10 வழிகளையோ தேடி கொண்டிருப்போம் என்றால் நம்ம விசுவாசம் கொஞ்சம் என்ன பண்ணுது, அலக்கழிக்கப்படுகிறது. அதுதான் இந்த ராத்திரியில ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறாய், அவரையே நம்பிக்கொண்டு அவர் உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதுதான் அங்கேயும் சொல்றாரு, கவனிங்க நல்லா. இந்த விஷயத்தை நடந்து கொண்டே இருக்கும்போது அங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது, ஒரு விதமான டைவர்ஷன் வருது. ஒரு விதமா என்ன பண்றான், இவன் நம்பி உள்ள நேரம், அவன் எவ்வளவு நேரம் நடந்து வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம சரித்திரபூர்வமா பார்த்தீங்கன்னா ஒரு சில மணி நேரம் ஆயிடுச்சு வச்சுங்களேன். அந்த ஒரு சில மணி நேரத்தில் விசுவாசம் ஹோல்ட் பண்ணிக்கிறார். ஏசாமி வீட்டுக்கு வந்துருவார், எப்படியாவது நடந்துரும். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்களை கேட்டாச்சு, பார்த்தாச்சு. நமக்கும் நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடந்துரும், கவலையே வேண்டாம் நினைச்சிருந்தவருக்கு இப்போ ஒரு செய்தி என்ன வருது, என் மகள் மரித்து போனால். அப்போ எப்படியா இருக்கும்? சொல்றவங்களும் கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம உள்ள பேசுற மாதிரி தான். இனி டென்ஷன் ஆகும், இனி அதை பற்றி என்ன பண்ணாதீங்க, வற்புறுத்தாதீங்க, ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, இனி அதுக்காக என்ன பண்ணாதீங்க, எந்த பிரயாசம் எடுக்காதீங்க, ஆவர கதையை பாரு. அப்படிதான் என்ன பண்றாங்க, இங்க பேசிட்டாங்க. அப்ப இங்க இந்த அம்மா சொல்லும் பொழுது இவர் இதில் நடந்து கேட்டிருக்கும் போது இயேசு அதை கேட்டு விட்டார். அல்லேலூயா. நமக்கு வர்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷன் யார் கேட்கிறா சொல்லுங்க? இயேசு கேட்கிறார். வர்ற டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுங்க, வர்ற எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் இயேசு பார்க்கிறார். பேசுகிற டிஸ்ட்ராக்ஷனை இயேசு கேட்கிறார். அன்னைக்கு நேரத்தில் அவிசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறோம் அல்லவோ, என்ன பண்றோம்? அவிசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுது, அவிசுவாசத்தை பேசும் பொழுது யார் கேட்கிறா? முதல்ல கூட இருக்கிற மனைவி சோர்ந்து போயிருந்தா ஆமாம்பா அப்படின்னுவாங்க. இல்லைன்னா அவங்க விசுவாசமா இருந்தா எல்லாம் பேசாதீங்க, உறுதியா இருப்போம் அப்படின்னுவாங்க. 2 ரியாக்ஷன் வந்துடலாம்.
ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்க கிட்ட பேசுகிறோம். முதல் கேட்கறது யாருங்க? உன் அவிசுவாச அறிக்கையை, உன் முடியாது இயலாதது என்பதை யார் முதல்ல கேட்கிறா? இயேசு முதல்ல கேட்கிறார். அதுதாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட். டெஸ்பரேட்டா இருக்கிற உனக்கு முதல்ல ஆண்டவர் கேட்கறது என்னன்னா, ஒரு டைவர்ஷன், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும்பொழுது, ஒரு வழி தவற சில காரியங்கள் நடக்கும் பொழுது, நடக்கவே முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது, உன் விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை இயேசு பார்க்கிறார். உன் வாயினால எந்த வார்த்தை வருகிறது என்பதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கேட்டுட்டாரு. கேட்டவனு சும்மா இருப்பாரா? ஏன்னா இதுல ஒரு பர்பஸ் அடங்கி இருக்குது. நல்லா கவனிங்க. இயேசு அதை கேட்டு என்ன சொல்றாரு? பயப்படாதே. என்ன சொல்றாருங்க? விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது உன் பிள்ளை பிழைப்பால். அல்லேலூயா. இங்க ரட்சிக்கப்படுவாள்னு போட்டிருக்குது. இங்கிலீஷ் மொழியாக்கங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, be of faith, your daughter will be healed. ஆமென். என்னதுங்க? விசுவாசம். இன்னைக்கு அதான் என்னுடைய பிரசங்கம். விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும். யார் என் கூட இருந்து சொல்லுவீங்க? விசுவாசம் உள்ளவளா இருங்க. விசுவாசம் இழந்துடாதீங்க. இல்லையா? ரொம்ப சபை, இந்த சபையில் வந்து இருக்கிறீங்களா, பல முறை இதை கேட்டிருப்பீங்க. ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்குடைய விசுவாசம், யாக்கோபுடைய விசுவாசம், எப்படினாலும் நம்ம செய்தியில் எப்படியாவது ஒரு வார்த்தை நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. சும்மா கேட்டதுனால உங்கள் காதுகள் வந்து ஒரு ரொம்ப முறை கேட்ட இதுக்கு அவசியம் இல்லைன்ட்டு விட்டுறாதீங்க. அது முக்கியமான ஒரு வார்த்தை. அதே ஏன்னா அது காணப்படுகிறவையின் என்ன, அதுக்கு விசுவாசமானது என்னதுங்க? 11 அதிகாரத்தில் 1 வாசம் இல்லையா? நம்பப்படுகிறவர்களுடைய காணப்படாதவைகளின் பார்க்க முடியாது. இந்த சம்பவத்தை எடுத்துங்களேன். இப்போ அவர் என்ன பண்ணிக்கலாம்? திருப்பி ஆரோக்கியம் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? என்ன ஆண்டவர், உங்களை நம்பி தான் வந்தேன், இவ்வளோ தூரம் வந்தீங்க, கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருந்தீங்கன்னா எதனா நடந்திருக்கலாம். ஒருவேளை ஸ்பீடு பண்ணாமல் நீங்கள் இங்கே நின்று வேறு பிரசங்கம் பண்ணி விளக்கெல்லாம் கொடுத்துனுக்கிறீங்க. சொட்டா சோகம் ஆயிடுச்சு, விட்டு போக வேண்டியது தானே. அதில் நின்று யார் என்ன தொட்டா இதுன்னா கதை இல்லை. நான் தானே கூப்பிட்டேன். எனக்கு என்னுடைய அவசியத்தை புரிஞ்சுக்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்னமா பண்ணிக்கிறீங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணல? அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அங்கே சொல்லலை. அதை கேட்ட உடனே இந்த ஆள் எதனா பேசுகிற போறா அப்படின்னு சொல்லி ஏசாமி குறுக்கிட்டுனான்ட்டாரு. ஏசு அதை கேட்ட உடனே பயப்படாதே, என்ன சொல்லிட்டாரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, பல விஷயங்களே நம்ம என்ன பண்றீங்க? ஆண்டவருடைய இடத்துல வைராக்கியமாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீங்க. There's many things that you're anticipating with that faith. There's desperation to receive your miracle. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு தீவிரம், ஒரு வைராக்கியம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அது நடக்கிறதுக்கு ஒரு தாமதம் வரும்பொழுது, ஆமென், அது நடக்கிறதுக்கு ஒரு காரியம் வழி விலகி பல காரியங்கள் அது திசை திருப்பும் பொழுது உன் விசுவாசத்தை இழந்துராத, விசுவாசத்தோடவே இரு அப்படின்றார். அல்லேலூயா. உடைய விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உடைய விசுவாசம் உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். அற்புதம் எப்படி நடக்கும்? மிரக்கிள்ஸ் ஆர் நாட் ஜீம் பூம்பா. அந்த வார்த்தை கேட்டுக்கிறீங்களா? நிறைய பேர் இன்றைக்கெல்லாம் பண்ணுவாங்க, அதை பண்ணிக்கிறாங்க. சின்ன வயசில் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதெல்லாம் கூட சும்மா பொய் தான்றது அப்புறம் லேட்டாக கண்டுபிடிச்சி இப்படி பண்ணுவான். அப்புறம் அதில் ஒரு பூவை எடுப்பான், கச்சிஃபை பூவாக மாற்றுவான். அதுக்குள்ளே ஏதோ ஒரு ட்ரிக். அந்த மாதிரி ட்ரிக்கெலாம் வராதிங்க. நிறைய பேர் அப்படி நம்ம வியந்து போயிடும்ல. இன்றைக்கி அதெல்லாம் அந்த கலையில் பெருகி இன்றைக்கி என்னமோலாம் இப்போ தலையை வெட்டுருவான். தலையை வெட்டி அப்புறம் அவன் ஃபுல்லாக வருவான். பார்த்துக்கிறீங்களா? ஒரு மாதிரி பார்க்குறீங்கண்ணா. இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அற்புதம் என்பது எப்படி நடக்கும் என்றால், என் விசுவாசத்தில் எவ்வளோக்குள்ள உறுதியாக நம்புறனோ அவ்வளோக்குள்ள என்னுடைய அற்புதம் நடக்கும். ஏசு செய்வார். ஏசு செய்யாமல் இருக்க மாட்டார். ஏசு எனக்கு அற்புதம் செய்வார். அதை தான் அங்கே சொல்லி கொடுக்குறாரு. அப்பா, உன் கண்ணு கூட உன்னை பார்த்துட்ட, அதே ஆண்டவர் தான் நான் இப்போ உன் கூட வந்துட்டே இருக்கிறேன். வீட்டில் செய்தி அங்கே இருக்குது. ஆனால் நீ நம்புறது என்னது? சுகம். நம்பப்படுகிற உறுதி என்னது? சுகம். நம்பப்படுகிற உறுதி என்னது? சுகம். காணப்படாதது என்னது? எப்படி நடக்குன்னு தெரியாது, எப்படி செத்து கிடக்கிறான்னு கூட தெரியாது. இப்போ நீ ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. வீட்டில் எப்படி இருக்கா, நாக்கு நீட்டு செத்துக்குதா, இல்லைன்னா ஐஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. காணப்படலை. அதெல்லாம் நீ எதை நம்பணும்? சுகன்றதை நம்புற இல்லை, அதே எதிர்பார்த்து கொண்டிருக்கு. யாரும் என் கூட இருக்கிறீங்க? யாரும் என் கூட வந்து சொல்லுவீங்க, நான் எதை எதிர்பார்க்குறேன்? எதிர்பார்க்கிறதையே அறிக்கைட்டு கொண்டே இரு. இன்னும் கூட நம்ம புரிகிற பாஷையில் சொல்லணும்னா, எதை எதிர்பார்க்கிறாயோ,
எது நடக்க வேண்டுமோ அதையே பேசிக்கொண்டிரு. அல்லேலூயா. வாட் இஸ் that you're expecting, எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ அதை பேச பேச அது ஜெயம், அதுதான் கதவை திறக்கும். அல்லேலூயா. அதனால தான் திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட் முதல்லயே சொன்னேன். your desperation in faith will open the doors of your destiny. அல்லேலூயா. அதுதான் அந்த கதவை திறக்க போகுது. இப்போ யவீருக்கு இங்க ஒரு டெஸ்ட். யவீர் என்ன சொல்ல போறாரு? அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இவர்கிட்ட, எவர்கிட்ட சொல்லிட்டாங்க, எவரு நீ அவரை டென்ஷன் பண்ணாத, அவருக்கு நிறைய மினிஸ்ட்ரி கமிட்மெண்ட் இருக்குது, அவர் இங்க வரதுக்கு எவ்வளோ தூரம் வரணும், அதுக்கு பதில் என்ன செய்யல போனாரா, 4 பேரை 4 குஷ்ரோகியை சுகப்படுத்துவார், 4 பேர் சாப்பாடு போடுவார், சர்ச்சில் போய் ஒரு 10 பேர்கிட்ட பிரசங்கம் பண்ணுவார். இங்க வந்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ண போறோம்? அப்ப யவீர் என்ன சொல்லிருக்கணும்? நல்ல மெச்சோர்டான பர்சனாக இருந்துட்டு, ஆண்டவரே ஓகே, ஐ ட்ரைட் மை பெஸ்ட், என்னால் முடிந்ததை முயற்சி பண்ண, உங்க கூட நடந்து வந்து நம்பி இருந்தேன், மகன் மறிச்சிட்டா நான் போய் அடக்கம் பண்ண வேண்டியதை பார்க்கலாம், நீங்கள் அங்கே என்னதுக்கு ஆண்டரே வரணும், நீ மறிச்ச வீட்டுக்கு நீங்கள் அவசியம் இல்லையே, என் வேலையை பார்க்க நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கலான்னு சொல்லலையே. அல்லேலூயா. இயேசு மேலே விசுவாசம் வைத்து அதை உறுதியாய் பற்றி கொண்டு, அல்லேலூயா, ஆமென், இயேசு மேலே உறுதியாய் பற்றி கொண்டு அவன் என்ன பண்றான்? அப்ப ஏன்னா அடுத்த வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கு இருக்கிற கேப்ல பெருசா எப்படி நடந்து போனாங்க, அதுக்குள்ள என்னென்னலாம் இவர் சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணாரு, எதுவும் எழுதப்படவில்லை. ஒன்றை தான் நான் விசுவாசிக்கிறேன், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி இயேசு கூட அமைதியாவே நடந்து போய் கொண்டே இருக்கிறான். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும் எனக்கு தெரியாது, நடுவில் என்னென்ன பேசுறாங்க எனக்கு தெரியாது, கூட இருந்த சீசர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க குச்சு குச்சு குச்சுன்னு பேசி வந்திருப்பாங்க, இவர் வர நம்பி நம்ம வர போறோம், அங்க வர என்ன பாட்டு பாடுறது, இன்னைக்கு மாதிரி பாஸ்டர்ஸ் இருந்தானா அங்க போய் இந்த சாவல நீ தான் வர்ஷிப் லீட் பண்ணு, நான் இந்த பாட்டு பாடுறேன் அப்படின்னு எதனா பேச வந்தாங்களாம் தெரியாது. இதை வேற இவன் யவீர் கேட்டுதானே எப்படி இருந்திருக்கும்? ஏஸ் சாமி தான் சொல்லு, அப்பால போ சாத்தானே, நீ வந்து எப்ப பார்த்தாலும் இது மாதிரி தான் பண்றேன் திட்டி கொடுத்தாரு, அதெல்லாம் எதுவும் எழுதப்படாது, இதெல்லாம் நம்ம கற்பனையை வைத்துக் கொள்ளலாம். ஒன்றை தான் நான் நம்புகிறேன், இயேசு சொன்ன வார்த்தையை யவீர் அப்படியே பிடித்து கொண்டான். இயேசு சொல்லிவிட்டார், இப்ப என் வீட்டிலே என் மக சோகமாயிடுவா. யாரையும் கூட இருக்கிறீங்க? எந்த டெஸ்பரேஷனோடு கூட அவன் பிரயாணம் பண்ணி இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்தானோ அதையே அவன் காத்து கொண்டான். யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, எந்த நோக்கத்தோடு இயேசுவை தேடிக் கொண்டிருக்கிறேனோ அதை நான் அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளும் பொழுது என் அற்புதம் நிச்சயமா எனக்கு நடக்கும். நம்புறவங்க எல்லாம் சொல்லுங்க, எந்த நோக்கத்தோடு? அது நடுவுல 10 பேர் தீர்க்கதரிசனோட சொல்லுவான், யா உனக்கு நான் சொல்றேனே, போனவர் கூட பேசுறேன் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்கும் தீர்க்கதரிசனம் வரும். 10 விசுவாசியை உனக்கு சோர்வை கொண்டு வருவாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. எத்தனை பேரோடு இருக்கிறீங்க? அதெல்லாம் உங்க விசுவாசம் என்ன? உங்க விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. அவங்க சொல்ற உங்களுக்கு வேணும் இல்ல, உங்க எதிர்பார்ப்பு இல்ல. இப்ப யவீர் எதுக்கு போனாரு? புள்ள சுகமா இருக்கணும்னு போய்கிறாரு. 10 பேர் சொல்றதை கேட்கறதுக்காக போய்கிறாரு. அவர் புள்ள சுகமா இருக்கணும், அவர் புள்ள சாட்சியா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவ்வளவு தூரம் போயிருக்காரு. அப்ப அதை தான் நம்பி கொண்டிருக்காரே தவிர 10 பேர் சொல்றதையோ 10 பேர் கொண்டு வந்த வார்த்தையை அவர் பிடித்துக் கொள்ளவில்லை. எதை எதிர்பார்க்கிறாரோ, எதை எதிர்நோக்குகிறாரோ அதன் மேல விசுவாசத்தை வைத்து அதை எதிர்நோக்கி கொண்டிருந்தபடினாலே அந்த அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இந்த சரித்திரத்தினுடைய இந்த பகுதி எல்லாத்தையும் நீங்க வாசனை வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போனேன்னு அங்க கொஞ்சம் ஒரு கூட்டம் இருக்குது, அதுல அந்த மூக்கு தொச்சு அடிச்சு அழுது கூட்டம்லாம் கொஞ்சம் எரிச்சு அதெல்லாம் துரத்தி விட்டாரு, ஓடி போ. இந்த சும்மா என்ன பண்ணுவேன், அழுது ஒரு வேலை ஒரு சீனை பண்ணுவோம், போ விசுவாசமாக்குற ஒரு 4 பேர் அவங்க கூட என்ன பண்ண, நீ மாதிரி என்ன ஜெபம் பண்ணு. ஒரு 3 பேர் நிறுத்த வச்சார் கூட. சம்பவத்தில் அடுத்த வசனத்தில் நின்றார், உள்ள போனாரு, அந்த புள்ள படுத்து தூங்கி நிற்கிற மாதிரி என்ன பண்ணாரு பார்த்துட்டு சொல்றாரு, அவனு செத்து போலையே அப்படின்றாரு. அவன் படுத்தான தூங்கிக்கிறாரு. இவங்களுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் காண்டு. ஆனா ஒன்னும் நல்லா கவனிச்சுங்க, இதன் நடுவுல இயேசு சொல்லி கொண்டிருக்கிறதை யவீரு அப்படியே நம்பிக்கொண்டிருக்கிறார். அற்புதம் யார் பெற்றுக்கொள்ளும்படி வந்தா? யவீர் தான் பெற்றுக்கொள்ளும்படி வந்தார். அங்க அழுது மூக்க தொடச்சு அழுதுனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் அற்புதம் தேவையில்லை. அந்த கூட்டம் சும்மா வேடிக்கை பார்க்கிற கூட்டம். உன்னை சுத்தி பலர் பேசி கொண்டிருக்கிறாங்களே, அவர்களுக்கு அது அவசியம் இல்லை. உன்னுடைய அற்புதம் உனக்கு அவசியமா இருக்கிறபடினாலே நீ உன் அற்புதத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பாய் என்றால் உன் அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். யார் யாரும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுதியா? இப்போலாம் இந்த சனிக்கிழமையில் டைமுக்கு முடிக்க முடியாமல் ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு சரி கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்பீடப் பண்ணிடலாம்னு நினச்சின்னு சொல்கிறேன், கேட்டுங்க. உங்களுக்கு உங்கள் அற்புதம் நடக்குது இல்லை, கூட இருக்கிறவங்க 10 ஐடியா கொடுத்துனே இருப்பாங்க, 10 ஆலோசனை சொல்லுவாங்க. நான் தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க.
கேட்குறது கேட்காது உங்கள் பிரியனும் சொல்ல மாட்டேன் நான். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு உங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருங்கன்னு சொல்கிறேன். இல்லையா? நீங்கள் வீட்டில் போய் சொல்லாதீங்க, பாஸ்டர் சொன்னார் உங்கள் வீட்டில் உங்கள் பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு என்ன விரோதம் ஆகிடாதீங்க. பாஸ் சொன்னார் உங்கள் பேச்சு, அதை சொன்ன பற்றியா, பாஸ் சொன்ன மாதிரியே நீ பேசுகிற பற்றியா. அவங்க என்ன சொன்ன உடனே நீ என்ன பண்ணிடுற, அப்படியே என்ன போட்டு கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் வெறுப்பு என் மேலே வந்துடக்கூடாது. அது வேண்டாம். நீங்கள் என்ன சொல்லுங்கள், அவன் பேசாமல் மனசுக்குள்ள முன்னு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், அட போயா நான் கத்தரை நம்புகிறேன், கத்தரை எனக்கு செய்வார், இது இயேசுவால் முடியாது எதுவும் இல்லை. நான் நம்புகிறேன். யவீருடைய விசுவாசம் அப்படி தான் இருந்திருக்கும். சுற்றிக்கிறவங்களாம் அழுதுன்னு இருப்போம் ஒரு பக்கம். ஏன்னா அவங்க சொன்னவன் கூட தான் வந்திருப்பாங்க. ஒருத்தன் பேச வந்தான் பற்றியா, வந்து சொன்னான் பற்றியா, தூது ஓடினான் பற்றியா, ஓடி வந்தான் பற்றியா, அவ்வளோ தூரம் அவனும் கூட தானே வந்திருப்பான். என்ன நடக்குதுன்னு பார்க்கலான். அவன் சொல்லிட்டு ஓட்டிருப்பானுச்சியா. இன்றைக்கி மாதிரி உலகம் தான் அன்றைக்கும். அவனும் கூட வந்திருப்பான். சரி என்ன தான் நடக்குது, இவனும் வராரு, நம்ம சொன்னதை மீறி இவனும் வரானே வீட்டுக்கு, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு வர்றவங்க எல்லாரும் வர்றாங்க. அவன் என்ன பேசணும் எனக்கு தெரியாது, கூட இந்த சீசர்கள் என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. அங்க அழுது கொண்டிருக்கிறவங்க வந்து ஐயோ அம்மா வண்டியான்னு கட்டி பிடிச்சி அழுதுன்னு. யவீர் மனைவி அழுதுருக்கும், அவங்க அம்மா பயங்கரமா அழுதுருப்பாங்க. கண்டிப்பா யவீரோட அம்மா பயங்கரமா அழுதுருப்பாங்க. பேத்தி செத்து போச்சு இல்ல. இதெல்லாம் கற்பனையில் நிறைய விஷயங்களை பேசி கொண்டிருக்கலாம். யவீரு எதையும் கவனிக்கவில்லை. யார் என் கூட இருக்கிறீங்க? எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னா நான் தான் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு என் விசுவாசத்திலேயே நடக்க வேண்டும். சொல்லுங்க. நீங்க எல்லாருக்கும் தனிப்பட்டவர்களுக்கு அற்புதம் வேணுன்றவங்க மாத்திரம் பேசுங்க. முடிச்சிட போறேன். சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். நான் என் விசுவாசத்தை காத்து, நான் என் விசுவாசத்தை அறிக்கிட்டு கொண்டே இருந்து என் தீவிரத்தை ஆண்டவரோடு கூட சொல்லிட்டே இருப்பேன். எவ்வளவுதான் அதற்கு வழி திசை மாத்துறதுக்கு இல்லை அதை தவற செய்யறதுக்கு எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் என் விசுவாசத்தை இழந்துராதபடிக்கு நான் என் விசுவாசத்தை அறிக்கிட்டு கொண்டே இருப்பேன். என்னுடைய கற்பனை அல்ல, என்னுடைய வெளிப்பாடு இதுதான். யவீரு was not distracted by any kind of diversions. அல்லேலூயா. யவீரு ஒரு நாளும் யார் என்னென்னலாம் ஒருத்த ஓடி வந்து பயங்கரமா பேசினான். என்னன்னு சொல்லிட்டா, உன் பிள்ளை செத்தே போச்சு, நீ கூப்பிட்டுலாம் டென்ஷன் பண்ணாத, வீட்டுக்கு போலாம் வா. இங்க வர வழியில என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, நம்முடைய கற்பனையா வைத்துக்கொள்ள. அங்க போனோடனே அழுகுறாங்க எல்லாரும். அழுத உடனே அப்பாவுக்கு எப்படி இருக்கும், பயங்கர இமோஷனல் ஆயிருக்கும். விசுவாசத்தை இழக்கிறதுக்கு இன்னைக்கு இமோஷன் தான் பெரிய ஒரு காரணமா இருக்கும். ஆனால் அந்த இமோஷனை, அழுகுற இமோஷனை மற்றவங்க போயிட்டு சோர்ந்து போயிருக்கிறது இவனுடைய விசுவாசத்தை கெடுக்கவில்லை. அல்லேலூயா. அதுதான் இங்க அற்புதத்தை கொண்டு வந்தது. இல்லை, இயேசு எப்போது எல்லா அற்புதத்தையும் செஞ்சிருவாருங்க. நாம எவ்வளவுக்குள்ள விசுவாசமா இருக்கிறோமோ அதை வைத்து தான் நம்முடைய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. வந்தார் அவர், அங்கே பார்த்தார், எல்லாம் போயிட்டு அப்புறம் அந்த புள்ளைய பார்த்து கேட்குறாரு. அது போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் என்ன சொல்லிச்சிங்க, கொஞ்சம் பேர் நகைத்தார்கள் என்று போட்டிருக்குது. அதனால தான் சொன்னேன் நான். ஏன்னா எல்லாருக்குமே அவர் பெரிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த வசனத்தை வாசிக்கினாவே, 52 வசனத்தை வாசிக்கினாவே உங்களுக்கு தெரியும் என்ன சொல்றாங்க. எல்லாரும் அழுது என்ன பண்றாங்க, அவளை குறித்து துக்கம் கொண்டாடி இருக்கிறதை கண்டு என்ன சொல்றாரு, அழாதீங்கள், அவள் என்ன பண்ணிருக்கிறா, மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார்கள். அதுக்கு அவள் மரித்து போனாள் என்று அவள் அறிந்ததினாலே 53 வசனத்தில் அவளை பார்த்து என்ன சொல்றாங்க, இந்த ஆள் ஒரு பைத்தியக்காரன், இந்த ஆள் இப்ப நம்பி வந்துகிறவனுங்க எல்லாம் பைத்தியக்காரங்க, நம்பி என்ன பண்ணுறது, பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் வெளியே போக வைத்து கையை பிடிச்சு என்ன சொல்றாரு, பிள்ளையே எழுந்துறான். அப்பொழுது அவள் திரும்ப அவள் உயிர் என்ன பண்ணுச்சுங்களா. அதுல முக்கியமான ஒரு வார்த்தையை பிடிச்சிங்க. 55 வசனத்துல உடனே அவள் எழுந்தாள். சொல்லுங்க, உடனே அவள் எழுந்தாள். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் ஒரு காரியம் நடக்கணும்ட்டு அங்கலாய்த்துட்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு காரியம் நடக்கணும், ஒரு பெரிய தீவிரம் எனக்குள்ள இருக்குது, ஒரு பெரிய டெஸ்பரேஷன். I'm trying to search for a good word for desperation. சில பார்த்தீங்கன்னா சின்னத்தில் சின்ன வயசுலேருந்து அது போகாத ஒரு குணம் நிறைய பேருக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். இப்போ 95, 98, 99% பேருக்கு டெஸ்பரேஷன் வார்த்தை ரொம்ப அது க்ளோஸாக புரியாதவங்களுக்கு தான் அது திரும்ப நான் கரெக்டான ஒரு தமிழ் வார்த்தையை பிடிச்சி ஃபிட் பண்ணணுன்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த வார்த்தை தான் என் மனக்குள்ளே ஓடி நேக்குது. படித்ததில் இருந்தே சாயங்காலம் கூட திரும்ப எல்லாருக்கும் ஒரு விதமான டெஸ்பரேஷன். எனக்கு இங்கே ஒரு ஆத்மா அறுவடை பெருசாக பார்க்கணும், இல்லை இது நடக்கணும், வேலையில் ஒரு முன்னேற்றம் வரணும், ஒரு அற்புதம் நடக்கணும். சிலருடைய வியாதியினுடைய அகோரம் வலி வேதனை அவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் எப்படியாவது சுகம் வரணும். ஒருத்தர் எங்கே ஒரு இன்னைக்கு அழகு எப்படின்னா தான் வராரு. அழகுதானமா ஒரு பேர், அது இன்னும் ஒரு நல்ல ரிஃபைன்டு பேர் ஒன்றுக்குது. என்னது
கோபாலன் எப்பவுமே என்ன பார்த்தாரு இந்த கால் தான் வலிக்குதுன்னுவார். ஜோம் பண்ணியா அந்த கால் வலி. அப்போ அவருக்கு அதில் அது சுகமாகணுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, டெஸ்பரேஷன். மற்ற எல்லாத்தையும் கேட்டால் நினைக்கிறேன் நைட்டில் படுக்கும்போது நீட்டிட்டு படுக்க முடியல, வலிக்குதுன்னு நினைக்கிறேன். நடக்கணும், ஒரு வேலையில் ஒரு கல்லூரியில் ரன்னர் பாய் வேலை செய்கிறார் நினைக்கிறேன், அங்கேயும் போயிட்டு அவர் நடக்கணும். பல விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு. உதாரணத்துக்கு சொல்லலான்னு இதான் நீங்கள் யோசிப்பார். உங்கள் டெஸ்பரேஷன் என்ன? இங்கே ஒரு தம்பதி இருக்கிறாங்க, எத்தனை வருஷம் ஓனாலும் எங்களுக்கு ஒரு பிள்ளைய கர்த்தர் தருவார். எல்லாரையும் சொல்லி எனக்கு விளக்குறதுக்கு நேரம் இல்லை, அதனால் என் பேரை சொல்ல நினச்சிக்காதீங்க. உங்கள் டெஸ்பரேஷன் என்ன? யவீருக்கு அன்னைக்கு அந்த நேரத்தினுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்புனா தெரியுமா? இது நான் பேசும்போது உங்கள் மனசில் அதை கொண்டு வந்துருங்க. யவீரு வச்சுங்க, பேசுகிற சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுங்க, உங்களை அங்கே உள்ளே கொண்டு வந்துருங்க. எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கணும். பலமுறை கேட்டே இருக்கிறோம். பலமுறை கேட்டு வீட்டுக்கு போகும்போதே, இங்கேருந்து போகும்போதே எதனா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுது. இன்னைக்கு கூட கேட்ட உடனே எதனா ஒன்று வரும், வந்துட்டே தான் இருக்கும். அதை திசை திருப்ப பல காரியங்கள் வரும். ஆனாலும் உன் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று, எனக்கு இது எதிர்பார்ப்பு, இதை ஆண்டவர் ஒட்டி தான் செய்ய முடியும், இது ஏன் தேவை, இதை இயேசு மாத்திரம் தான் செய்ய முடியும். அப்போ இயேசு சொல்கிற வார்த்தையை மாத்திரம் நம்புகிறேன். நல்லா கவனிங்க, யவீர் தான் செய்தார். என் தேவையை இயேசுக்கிட்ட போனேன், இயேசு சொல்கிற வார்த்தையின்படி தான் என் தேவை சந்திக்கப்பட போகுது. நடுவில் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, யார் யாரும் நன்மை பண்ணுறாங்க, அவங்க வார்த்தையெல்லாம் நம்பலை, இயேசுவையும் இயேசுடைய வார்த்தையை தான் நம்புகிறார். யாரையும் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்போ இயேசுவை நம்புறதுக்கு வந்திருக்கிறவங்க மற்றதை நம்பக்கூடாது, மற்ற டிஸ்ட்ராக்ஷனை பார்க்கவே கூடாது. இயேசு செய்வார், இயேசு இந்த அற்புதத்தை செய்வார், இது எனக்கு நடக்கும். பாடணும் இல்லையா? என் கர்த்தர் எனக்காய். அப்போ அது இமோஷனாக இருந்துச்சுன்னா அந்த பாட்டு நமக்கு வாழ்க்கையில் தூரமாகவே தான் இருக்குது. நல்லா கேட்டுங்க. சில பாட்டு சொன்னாலே எப்போ பார்த்தாலும் இப்போலாம் அதை அடிக்கடி விளக்குறேன். ஆராதனையில் வர்ஷிப்லாம் சொல்கிறேன், ஊழியக்காரங்க கூட பேசும்போது சொல்கிறேன், பாட்டு பாடுறது ஒரு இமோஷனாக இருந்துச்சுன்னா அது அப்படியே ஒரு இமோஷன், எப்படி சொல்கிறது, ஒரு உணர்வு பூர்வமாக நல்லா இருந்துச்சே, ராகம் நல்லா இருக்குதே, அது வேண்டாம். அது உண்மையாகவே என்ன பண்ணணும், ஆண்டவரோடு கூட இணைக்கிற வார்த்தைகளாக இருக்கும் என்றால் ஒரு பிரசனை இறங்கி எனக்குள்ளே வரும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் ஒரு பிரசனத்தை எனக்குள்ளே கொண்டு வரும். Your desperation is going to open the doors of your miracle. உன் வருங்காலத்துக்காக இல்லை, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு உன் விசுவாசம் அந்த வைராக்கியத்தை இழந்து விடாதே. யாரையும் கூட இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பையனுக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த ஐயாவுக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு தேவை, எல்லாரும் ஒரு காரியத்தோடு ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி யாருமே ஒரு டெஸ்பிரேஷனில் இல்லை, அது மாதிரி ஒரு சிலர் இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து அமைதியெல்லாம் உட்காந்துங்க. ஆனால் அப்படி ஒரு தேவையோடு கூட, அந்த தேவையுடைய உச்சத்தோடு கூட இந்த ராத்திரியில் அமர்ந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு பதில் நிச்சயமாய் ஆண்டு இந்த ராத்திரியில் தர முடியும். அவரால் செய்ய முடியாது என்பதில்லை. பல முறை கேட்டையா, நானே எவ்வளோ போராடி பார்த்துட்டு சும்மா திருப்பி என்னத்துக்கு நீங்கள் ஒரு முறை சரி இருக்கட்டும் பரவாயில்ல, நான் ஜவாபெல்லாம் பண்ணலைன்னா உங்களை நான் வற்புறுத்தலை. ஆனால் அப்படி ஒரு உச்சத்தோடு கூட ஆண்டவரே இன்னைக்கு எப்படியாவது ஒரு பதில் வரணும் ஆண்டவரே. யவீர் வரும்பொழுது நான் இன்னைக்கு ராத்திரி போகிறதுக்குள்ளே, இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே இந்த சுகம் என் பிள்ளைக்கு வந்துடணும்னு தான் வந்திருப்பார். அதே மாதிரி அந்த ராத்திரிக்குள்ளே அற்புதம் நடந்துருச்சே, பகலாவலியே ராத்திரிக்குள்ளே முடிஞ்சிச்சு. வந்தார், காலில் கூப்பிட்டாரு, போகிற வழியிலே வழியெல்லாம் மாறிச்சு, என்னென்னமோ வந்துச்சு, அதுக்குள்ளே நடந்துருச்சு. வந்து சொன்னாங்க, வந்து சொல்லிட்டாங்க, செத்தே போயிட்டா விட்ருன்னு. ஆனாலும் அன்னைக்குள்ளே அந்த காரியம் நடந்துருச்சே, ஏன் இன்னைக்கு நடக்கக்கூடாது? நான் நம்புகிறேன் அதே ஆண்டு தான் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த ஆண்டு தான் இயேசு நல்லவர்னு பாடுறோம். இயேசுவை போல யாருமே இல்லைன்னு சொல்கிறோமே, இயேசு இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறாச்சே என்று சொல்லி இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோமே. ஏன் நம்ம விசுவாசத்தை இழந்துட்டு நாம் பார்க்குற எல்லா டிஸ்ட்ராக்ஷனும், நாம் திசை திருப்பப்படுகிற விதங்கள் எல்லாம் நாம் அப்படியே மாறி 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 அலைந்து கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய விசுவாசம் அலக்கழிக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அதையே பிடித்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்காய் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். If you're listening to me, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது அதுதான். But I'm sure you're desperate for something. ஒரு காரியத்துக்காக ரொம்ப தீவிரமாக இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கர்த்தரை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படியாக கடவுது. உனக்கு இருக்கிற அந்த
வைராக்கியத்தை இழந்துராத. As you're looking towards me with that desperation, keep that desperation up. அப்படியே இருக்கட்டும், அந்த டெஸ்பரேஷன் அப்படியே இருக்கட்டும். நான் செய்வேன் என்பதை எதிர்நோக்கி கொண்டே இருன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா தேவனால கூடாது ஒண்ணுமே கிடையாது. Because for sure I want to tell you this statement again. Your desperation will open the doors of your destiny. There will be distractions. ஏன்னா நம்ம தீவிரமாக ஆண்டவரையே நோக்கி ஜெபம் பண்ணி கேட்டுட்டே இருக்கும்பொழுது நிறைய விதங்களில் திசை திருப்பப்பட்டு கொண்டே இருப்பீங்க. Don't give up on all those distractions. Never be diverted in your faith. விசுவாசத்தில் திசை திருப்பாம இதை நோக்கி கொண்டிருக்காம கர்த்தர் செய்வார் இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். உன் விசுவாசத்துக்கு ஒரு பதில் வரும் என்று ஆண்டவர் சொல்றாரு. உன் விசுவாசத்துக்கு ஒரு பதிலை கர்த்தர் தருவார். நிச்சயமா நான் சொல்றேன், அந்த தீவிரத்தையே பிடிச்சிட்டு இருங்க, அதையே வைத்து சொல்லி கொண்டு இருங்க. உங்களுடைய விசுவாசத்துக்கு கர்த்தர் நிச்சயமா ஒரு பதிலை கொண்டு வருவார். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா.